அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் தமிழ்நாட்டு அரசியலை எல்லாரும் அக்கு வேற ஆணி வேற அலசிட்டாங்க, ஆனால் மேற்கு வங்காள அரசியலை உங்க பாணியில விலாவாரியா சுருக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுதான் இன்றைய டைட்டில். அமித்ஷா இஸ் மோர் டேஞ்சரஸ். நிஜமாவே டேஞ்சரஸாக இருக்கவங்க அதை வெளில சொல்லிக்க மாட்டாங்க. யார் தெரியுமா, நானும் ரவுடி தான் அப்படின்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. சார் அப்போனா எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னா, சாரி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. அதனால் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. இப்போ மேற்கு வங்காளத்தில் பாஜகவுடைய வெற்றி அப்படின்றது இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டேன். அதாவது பல வருடங்களாக பொறுமையாக காய் நகர்த்தி அஸ்திவாரத்தை ஆழமாக தோண்டி செங்கல்லா அடுக்கி பல இழப்புகள் பல அவமானங்கள் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இன்னைக்கு இப்படி ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்ற ஒரு மாளிகையை கட்டுகிறாங்க பாஜக. இந்த வெற்றியில மாநில கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் இருந்தாலுமே மத்திய பாஜக இதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அதிலும் குறிப்பா அமித்ஷா அவர்களுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் அமித்ஷா இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்னு. மேற்கு வங்காளம் இங்க தேர்தல் முடிவுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த கிராஃபை பாத்தீங்கன்னா தெரியும். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய இந்த ஓட் ஷேர் அண்ட் சீட் ஷேர் அது சருன்னு குறைஞ்சிரும். ஆனால் அதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அப்படியே மேலே போகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி ஏறி இறங்கி வந்துட்டு இருக்கு. 21 தேர்தலில் பாஜக ஜெயிக்கும், ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. பாஜகவும் பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் அது சாத்தியமாகவில்லை. 100 கூட டச் பண்ண முடியல. 77 தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான மம்தா பானர்ஜி அவர்களையும் சுவேந்து அதிகாரி நந்திகிராமில் தோக்கடிச்சார். நந்திகிராம் போராட்டம் தான் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துலையே தோல்வி அடைந்தார். தோத்தாலும் அவங்க அதை பற்றி கவலையே படலை. நான் தான் சிஎம் அப்படின்னு பதவி ஏற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 21க்கு அப்புறம் 24 பாராளுமன்ற தேர்தலில் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே ஜெயிச்ச இடங்கள்லையாவது பாஜக ரீட்டைன் பண்ணிக்கும், இல்லை அதோட ஒரு 2-3 சீட்டு அதிகமாக வாங்கும் அப்படின்னு நினச்சா ஷாக்கிங்லி அவங்களுடைய ஷேர் அப்படியே குறைஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்தில் பாஜகவில் ஒரு பிரமுகர்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க 21 தேர்தலில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நினச்சிங்க, ஆனால் ஜெயிக்கலை. இந்த ப்ரீ போல் போஸ்ட் போல் வயலன்ஸ் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப உச்சத்தில் இருக்க ஒரு விஷயம். அண்டு நீங்களே சொல்கிறீங்க இந்த மாதிரி பயமுறுத்துகிறாங்க, பாஜக ஆதரவாளர்களெல்லாம் ஓட்டு போட விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மீறி ஜனங்க ஓட்டு போட்டாலும் பார்த்தீங்களா எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது, எங்கே எவ்வளோ விழுந்தது எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வயலன்ஸ் நடக்குமோ அப்படின்னு பயந்துக்கின்னு ஒன்று உங்கள் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போட வரமாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கே ஓட்டு போட்டுடுறாங்க. அட்லீஸ்ட் இந்த பாராளுமன்ற தேர்தலையாவது நீங்கள் மத்திய ஃபோர்ஸஸை கொண்டு வச்சு எல்லாரும் பயம் இல்லாமல் ஓட்டு போடலாம், எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன குறைஞ்சு போச்சு, ஏன் இதை செய்ய தயங்குகிறீர்கள்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இதை பாருங்க, முட்டை உள்ளே இருந்து உடையணும். மக்கள் இன்றைக்கும் அவங்க பேசுகிற செக்குலரிசம் அப்படின்றது உண்மையான செக்குலரிசம் கிடையாது அப்படின்ற புரிஞ்சிக்கல. அதனால தான் கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னும் பல பகுதிகளில் ஏதோ கொஞ்சமாவது அந்த ஆதரவு இருக்குது. அது ஒன்றும் இல்லாமல் போகணும். ஜனங்க முழுக்க ரியலைஸ் பண்ணணும், ஆஹா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, எந்த முன்னேற்றமும் கொண்டு வர்றது கிடையாது, உண்மையான செக்குலரிசத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டுமே நடத்தின்னு இவங்க நல்ல ஜனங்க படத்தை ஆட்டைய போடுறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சிக்கிற வரைக்கும் நீங்கள் என்னதான் ஃபோர்ஸை கொண்டு போய் நிறுத்தினாலும் அது ஒரு வெற்றியாக இருக்காது. அப்படியே மார்ஜினில் ஜெயிச்சாலும் அது நிலையான வெற்றியாக இருக்காது. அந்த புரிதல் வரணும் மக்களுக்கு. அப்போதான் நம்ம ஃபோர்ஸஸை கொண்டு போயிட்டு ஒரு நியாயமான தேர்தல் நடப்பதற்கு ஹெல்ப் பண்ணோம்னா அதுதான் நிலையான வெற்றியாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலம் பல இழப்புகள், பல அவமானங்கள். இழப்புகள் அப்படின்றது பாஜக கேடர் சப்போர்ட்டர்ஸ் அவர்களுக்கு எதிரான வன்முறை ஏராளமாக நடந்திருக்கு மேற்கு வங்காளத்தில். அவமானங்கள் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது, மத்திய துறை அதிகாரிகள் அவங்க போனாங்கன்னா, இப்போ சமீபத்தோட பாருங்கள் ரெய்டுக்கு போகிறாங்க, இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு ஒரு ஃபைலை தூக்கிட்டு போயினே இருக்காங்க. அது இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. என்னங்க ஒரு இடத்துல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபைலை தூக்கிட்டு போகிறீங்கன்னா அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆணவத்துடன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார் மம்தா பானர்ஜி அவர்கள். பார்க்கும்போது நாங்கள் எல்லாம் மிக்சர் சாப்பிட்டுக்கிறாங்க இப்படித்தான் எல்லாருக்கும் தோணும். நீங்கள் இந்த வெஸ்ட் பெங்காலை விடுங்க, தமிழகத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா பலருக்கு
குறிப்பாக பாஜக ஆதரவாளர்களுக்கு என்னங்க மேலிடத்தில் மிக்சர் தான் சாப்பிட்டுக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலையை கைட்டி விட்டாங்க, எதுவும் கண்டுக்கிறது கிடையாது, பார்ட்டியை கொண்டு போய் அதிமுக கிட்ட வந்து அப்படியே அடகு வச்சு விட்டாங்க, தமிழகத்தையே கை கழுவி விட்டார்களா அப்படின்னு. ஆனால் இப்போதான் புரியுது, இல்லை அவங்க வந்து ரொம்ப நிதானமாக கை நகர்த்துகின்றார்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லூசிங் த பேட்டில் டு வின் த வார் அப்படின்ற மாதிரி. ஸோ நிதானமாக போனாலும் அது நிலையான வெற்றியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்து உக்காந்துட்டாங்க அப்படின்னா அப்படியே ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். இதுதான் பாஜகவுடைய கேம் பிளான். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 52லிருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தார்கள், 25 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம், கம்யூனிஸ்டுகள் 77 ஆட்சிக்கு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே வந்து மிக நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி அப்படின்னா கம்யூனிஸ்டத்தை தான் சொல்லணும். 34 வருடங்கள் 77லேருந்து 2011 வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி வருகின்றார், 15 வருஷம் அவர் ஆட்சியில் இருக்கின்றார். எப்படி இந்த மாதிரி நீண்ட காலம் இருக்க முடிந்தது அப்படின்னு சொன்னால் வெற்று கோஷங்கள். அடுத்தது காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, அதுக்கப்புறம் வந்த திரிணாமுல் காங்கிரஸும் சரி, மைனாரிட்டி ஓட் பேங்க், இது அப்படியே நமக்கு ஒட்டுக்கா வந்துடும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்படி ஆளாளுக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது நம்ம ஆட்சியில் வந்துடுவோம். இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டெம்ப்ளேட்டாக இருந்தது. 77 கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்ததும் காரணம் மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படியே காங்கிரஸில் இருந்து கம்யூனிஸ்டுக்கு ஷிஃப்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை மத ரீதியாக அப்படின்னு சொன்னாலும் நான் பார்க்கறது என்னென்னா, பொதுவாகவே யாராக இருந்தாலும், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடாக இருந்தாலும் இந்த உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படை தேவைகள், இதுதான் முக்கியம். கரிபி ஹட்டாவ்னு சொல்லினே இருக்கிறாங்க, ஆனால் இவங்க எதையுமே பண்ணுறதை காணோம் அப்படின்னு ஒட்டுக்க ஆதரவு வந்து இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் பக்கம் வந்தது. கம்யூனிஸ்ட் கோஷம் வந்து ரொம்பவே கேட்சியாக இருக்கும். பாருங்க, எல்லாருக்கும் வேலை, தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள், முதலாளிகளுடைய திமிரை ஒடுக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக அந்த இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே ஈர்க்கப்படுவார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கம்யூனிசம் அப்படின்னா யங்ஸ்டராக இருக்கும்போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனவுடனே வெளில வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பீரியட்லேயும் வெறும் அந்த தொழிலாளர் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தொழிற்சாலையெல்லாம் இழுத்து மூடிட்டு ஓட வச்சாங்களே தவிர புதுசாக ஒன்றுமே பண்ணலை அங்கே. ஸோ வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதனால் அப்படியே ஆதரவு அப்படின்றது திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போச்சு. சரி, அது ஒரு மாற்றத்துக்கான வாக்கு, இவங்க நல்லது பண்ணுவாங்க, முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பி ஜனங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கல மம்தா பானர்ஜி. வெளிப்படையாகவே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள்லாம் வருது, பல இடங்களில் கோவிலெல்லாம் இழுத்து மூடிட்டாங்களாம் மம்தா பானர்ஜி அவர்கள். அதே மாதிரி அந்த நவராத்திரி இந்த மாதிரி விழாக்கள்லாம் அவ்வளோ பிரசித்தம், அதுக்கே பல தடைகள்லாம் போட முன் வந்தார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள். அப்புறம் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அந்த தடையை உடைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, மைனாரிட்டி ஓட் பேங்க், அதுக்கு அப்படியே நம்ம பக்கம் சாலிடாக இருந்தால் போதும், மீதி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்துருக்கு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு. அவங்க தொகுதியிலேயே பவானிபூரில் இருந்தாங்க, சொல்லி அடிக்கிறாரு சுவேந்த அதிகாரி. இப்போ எம்எல்ஏ கூட இல்லை. போன தடவையாவது அவங்க கட்சி நிறைய இடத்துல ஜெயிச்சாங்க, அதனால் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சு சிஎம்மாக கண்டினியூ ஆனாங்க. இப்போ அவங்க மறுபடியும் எங்கேயாவது ஒரு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிச்சாலுமே கூட வெறும் எம்எல்ஏவாக தான் இருக்க முடியும். மிஞ்சி போனால் எதிர்கட்சி தலைவர் ஆகலாமே தவிர இனி ஒரு 10-15 வருடங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ மேற்கு வங்காளத்தில் ஆட்சிக்கு வருவது அப்படின்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த எஸ்ஐஆர், தமிழகத்தில் கூட தான் எஸ்ஐஆர் நடந்தது, பல மாநிலங்களில் நடந்திருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் இனிஷியலாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் எலெக்ஷன் நேரத்தில் அதை பற்றி யாருமே பேசலைல்ல. ஆனால் மேற்கு வங்காளத்தில் அந்த எஸ்ஐஆர் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்தாங்க. பாருங்க, இத்தனை லட்சம் பேரை நீங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு. அடுத்தது ரொம்ப ஓப்பனாகவே சொன்னாங்க, இந்த பாருங்க, பங்களாதேஷ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அதில் ஒத்துரை கூட திருப்பி அனுப்புறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், உங்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு அப்படின்னாங்க. இந்த ரோஹிங்கியாஸ் மயான்மார்லேருந்து பங்களாதேஷ், அவங்க வந்து பேசிக்கலி பங்களாதேஷி ஆரிஜின், அங்கே பர்மாலேருந்து அவங்க அடித்து துரத்தப்படுகின்றார்கள். அவங்க சொந்த நாடான பங்களாதேஷை விட்டுட்டு நேராக இங்கே வராங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு. இதே மம்தா பானர்ஜி அவர்கள் தான் என்ன குஜராத்லேருந்து இங்கே வந்து அவங்க அரசியல் பண்ணின்னுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஏங்க, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருக்கவர் இன்னும் மாநிலத்தில் போயிட்டு அரசியல் பேசினா தப்பு, ஆனால் வேற நாட்டில் இருக்கவன்
அவன் வந்து பார்டர் தாண்டி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியுதா? அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் கார்டு இப்படியெல்லாம் பண்ணி அவங்கள ஒரு ஓட் பேங்காகவே வளர்த்து வந்தார்கள் மம்தா பானர்ஜி. அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லலை. பட் அங்கே ஒரு பெரும்பான்மையான பர்சன்டேஜ் வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்றது பாஜகவுடைய குற்றச்சாட்டு. பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களை திருப்பி அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே கத்துறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. ஸோ இதுதான் கடைசி 5 வருஷ ஆட்சி காலத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்காளத்தில். போதாக்குறைக்கு அந்த ஊழல். இன்னைக்கு நேற்று வரைக்கும் அந்த திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தவங்கெல்லாம் ஓப்பனாக வந்து சொல்லாங்க, ஆமாங்க அந்த அபிஷேக் பானர்ஜி இல்லை மம்தா பானர்ஜி அவர்களுடைய உறவினர், அவர் வந்து சீட்டுக்கு இத்தனை கோடிகள் அப்படின்லாம் கேட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஊழல் ஊழல் ஊழல், எதில் எடுத்தாலும் ஊழல். ஊழல் இல்லைன்னா சொல்லாதீங்க. பொதுவாக நான் வந்து என்றைக்குமே ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை பற்றி ஊழல்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே ஊழல் நடந்ததுக்கு ஆதாரம் மம்தா பானர்ஜி அவர்கள் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நம்ம நிர்வாகிகள்லாம் வந்து அந்த கட்மணி வாங்கினதை ஜனங்க கிட்ட திருப்பி குத்துருங்கோ, அது தப்பு அப்படின்றாங்க. கட்மணினா என்னன்னா, இப்போ அரசாங்கத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கீம், இல்லை ஒரு முதியோர் பென்ஷன் வருது, இல்லை வீடு கட்டத்துக்கு காசு வருது, இப்படி எதுவாக இருந்தாலும் அரசாங்க திட்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி அவருக்கு வந்து 10% 5% அதை அந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு இருக்குது போல இருக்கு. அந்த பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு அது வந்து சேரும். இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. இதைத்தான் அங்கே வந்து கட்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஓப்பனாக சொன்னாங்க மம்தா பானர்ஜி அவர்கள், அதெல்லாம் திருப்பி குத்துருங்கன்னு. இதை நம்பி ஜனங்கள்லாம் கட்சிக்காரங்க வீட்டில் போயிட்டு, அப்பா உங்கள் தீதியே சொல்லிட்டாங்க பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொன்னோன்னே பாதி பேர் எலெக்ஷன் போது ஊட்ட போட்டின்னு வேற ஊருக்கு போயிட்டாங்க. என்ன இவங்க பாட்டு காசு கேட்டுனுறாங்களா, இவங்க சொல்லிடுவாங்க திருப்பி குத்துருன்னு. அதெல்லாம் எங்கேயும் திருப்பி கொடுக்குறது, எல்லாம் செலவாயிருக்கும், இதை வச்சு தானே நாங்கள் பழப்பையை நடத்துகிறோமே அப்படின்னு. அப்போது ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்காரங்களை பார்த்து அந்த கட்மணியை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ கட்மணி வாங்குறாங்க, அந்த லஞ்சம் வாங்குறாங்க, அரசுடைய திட்டங்கள் மக்களை போய் சேருவதற்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கட்சிக்காரங்க அதை வாங்குறாங்கன்றதும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அப்போ இது ஊழல் இல்லையா, அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு, அதெல்லாம் இல்லை திருப்பி கொடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ராஜீவ் சர்தேசாய் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், இது பாருங்க ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அந்த கீழ்மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள் கட்சிக்காரங்க இவங்க பண்ணியிருப்பாங்களே தவிர நீங்கள் நேரடியாக வந்து மம்தா பானர்ஜி அவர்களை ஊழல்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாமல் தான் நடந்ததா? அப்போ கட்மணியை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களா? என்னமா முட்டு கொடுக்கறது பார்த்தீங்களா? இப்படி ஒரு சார்பாக பேசி 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 தான் ஜனங்க கடுப்பாயிடுறாங்க. ஒரு வெண்ட் அவங்களுடைய அந்த கஷ்டம் இதுக்கெல்லாம் வந்து மீடியாவில் ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விவாதமாவது நடக்குதுப்பா, 4 பேர் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு ஒரு ஆறுதல் இருக்கும். ஆனால் ஒரேடியாக நீங்கள் இப்படி ஒரு முட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதுதான் ஒட்டுகா தொடை தெரிந்து விட்டார்கள் திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில். அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் வந்து அரௌண்ட் ஒரு 80 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. பட் இனிமேல் ஜென்மத்துக்கும் அவங்க ஆட்சியை பிடிப்பது அப்படின்றது கனவுகளோடு நடிச்சு பார்க்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த புள்ளி கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னுக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேரும் சொல்லிட்டாங்க, இப்போ தான் உங்களுக்கு அது தெரியுதா? ஏன்னா 24 பாராளுமன்ற தேர்தலில் அப்போ தான் அந்த புள்ளி கூட்டணி ஆரம்பித்து போட்டி போடுகின்றார்கள். வெஸ்ட் பெங்காலில் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தனியாக போங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், நீங்கள் தேவையே இல்லை அப்படின்னாங்க, சொல்லி அடித்தாங்க. ஏன்னா அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு ஸ்பிளிட்டு, அதனால் வந்து பாஜக அதிக இடங்களில் ஜெயிக்குது அப்படின்றதையும் மாற்றி திரிணாமுல் காங்கிரஸ் 24 தேர்தலில் முன்னை விட அதிகமான இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப தெம்பாக போயிடுச்சு, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தேவையே இல்லை, நானே தனியாக நின்று ஜெயிப்பேன் அப்படின்னு. மேபி இதில் வந்து பாஜகவுடைய அந்த கேம் பிளான் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அங்கே கொஞ்சம் இடங்களில் தோத்ததுனால அது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு மமதையை கொடுத்து விட்டது. பார்த்தீங்களா, இவங்க இல்லாமையே நாங்கள் ஜெயிப்போம், நாம் மட்டும்தான் இங்கே அப்படின்னு. இதில் கட்சி நிர்வாகி ஒருத்தர், அவர் வந்து அந்த எலெக்ஷன் போது ஊபியிலேருந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காவல்துறை அதிகாரி, அவரை வந்து வெஸ்ட் பெங்காலில் பாதுகாப்புக்கு கொண்டு வந்து போடுறாங்க தேர்தல் கமிஷனில். இவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு, என்ன எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்கே ஓடினாலும் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ட்விட்டர் ஹேண்டல்லையும் அதை ஷேர் பண்ணுறாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, அவர் மேலே எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த வீடியோவை வந்து டெலீட் பண்ணிட்டேங்க. ஆனால் நான் வந்து ஒரு கட்சியுடைய உறுப்பினராக கட்சியுடைய ஸ்டாண்டை தான் சொன்னனே தவிர தனி மனிதனாக நான் எதுவும் சொல்லலை.
அதனால தான் கட்சி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் ஹேண்டில் அதை ஷேர் பண்ணாங்க. ஒரு தனி மனிதனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ பாருங்க, கேஸ் போட்டாங்க, கட்சி என்னை கை விட்டாங்க, நான் ஒரு தனி மனிதன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்கோ, அது கட்சி சொல்லி தான் நான் பண்ணேன், அது கட்சியுடைய ஸ்டாண்டை தான் நான் பேசினேன், எனக்குன்னு இண்டிவிஜுவலாக எந்த கருத்தும் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. ஏராளமான பேர் வந்து சொல்லினுக்கிறாங்க பார்த்தீங்களா, திரிணாமுல் காங்கிரஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க, அதுலேயும் அந்த அபிஷேக் பானர்ஜி இவர் தான் கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள் மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கள் நிறைய பேரும், ஏங்க நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்துடுறோங்க, எங்க பாஜகவில் இல்லைங்க, எங்க வானாங்க, இனிமேல் வந்து நீங்கள் தான் நல்லாட்சி அப்படின்னு எனக்கு தெரியும், எங்களை விட்டுருங்க, இந்த எம்எல்ஏ சீட்டு போனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் பாஜகவின் பொறுமை. பொறுமை எருமையை விட கருமையானது, ஆனால் மிகவும் அருமையானது அப்படின்னு என்னைக்கோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு. இன்னைக்கு வந்து மேற்கு வங்காளத்தை ஆள்கின்றனர் பாஜக. ஸோ இதே மாதிரி கேம் பிளான்ல தான் அவங்க ஒவ்வொரு மாநிலமாக கேப்சர் பண்ணிட்டு வராங்க. கர்நாடகா அப்படின்றது ஒரு இன்ஃபேக்ட் அவங்களுடைய கேம் பிளான்ல ஒரு அபரேஷன் சொல்லலாம். அதனால தான் மாறி மாறி ஆட்சி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் அந்த மாதிரி மாறி மாறி வர வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் பொறுமையுடன் காத்து கொண்டிருக்கின்றனர் பாஜக அண்டு அமித்ஷா. அதனால் அவர்கிட்ட என்ன பிளான் வச்சுருக்கு, சும்மாவானா அதெல்லாம் பிளான்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் கூட நிறைய நேரங்களில் விமர்சனம் பண்ணியிருப்பேன். பட் இன்னைக்கு நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய கேம் பிளான் இருக்கின்றது. அடுத்ததாக தெலுங்கானா, அதுக்கப்புறமா தமிழகம், இது 2 தான் அவருடைய அந்த ரேடார் கிராஸ் செக்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடிகின்றது. அதுலேயும் மேற்கு வங்காளத்தில் வந்து அவங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது மட்டும் இல்லை, அது தேச பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்குது. பங்களாதேஷில் வந்து இதே மாதிரி தான் ஒரு ஜென்சி புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கச்சதாவா பண்ணி ஒரு கட்சி ஆட்சிக்கு இப்போ வந்து எலெக்ஷனில் ஒரு தீவிர இந்திய எதிர்ப்பு நிலைமையை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அவங்க அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தமாஷா இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் அடிபட்டு பாகிஸ்தானோட போட்டி போட்டுன்னு பிச்சை எடுக்கிற ஒரு நாடு, அவங்க என்னடானா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கின்னு கிரேட்டர் பங்களாதேஷ் பண்ணுவோம் அப்படின்னு கதை விட்டுனுக்கிறாங்க. அதுலேயும் அந்த சிக்கன் நெக்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அந்த இந்தியா பங்களாதேஷ் பார்டரில். இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியா. இதில் வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து அவங்களுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் யூனிஃபார்மாக எல்லா மாநிலங்கள்லையும் அப்படின்னும் போது இதுக்கு பெரிய எதிர்ப்பு மம்தா பானர்ஜி அவர்கள். என்னங்க இது, பார்டரில் வந்து செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு தகராறு பண்ணிட்டு, அதாவது மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்தால் தப்பு, ஆனால் மற்ற நாடுகள்லேருந்து சட்டவிரோதமாக வந்தால் அவங்கள வந்து நாங்கள் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்போம் அப்படின்ற நிலைமையில் இருந்தாங்க திரிணாமுல் காங்கிரஸ். ஸோ அங்கே ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது அப்படின்றது வந்து தேசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பாஜகவுடைய வெற்றி அப்படின்றது அது பாஜகவுடைய வெற்றியாக பார்க்கல, இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.